Taste the Daily. திருநெல்வேலியில் மாவட்ட வருவாய் அலுவலரை கண்டித்து வருவாய்த்துறை அலுவலர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். மதவக்குறிச்சி வருவாய் ஆய்வாளர்கள் 2 பேர் மீது மாவட்ட வருவாய் அலுவலர் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கருப்பு பேட்ஜ் அணிந்தவாறு வருவாய்த்துறையினர் நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். திமுக ஆட்சியில் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்திப்பதாக அரசு ஊழியர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் சிவகங்கையில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் படிக்கட்டில் ஆபத்தான முறையில் பயணிக்கும் நிலை ஏற்பட்டது. மானாமதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளில் மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணித்தனர். பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் போதிய பேருந்துகளை இயக்காமல் விடியா மாடல் அரசு மாணவர்களின் உயிருடன் விளையாடுவதாக பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட 2 சிறுவர்களை காப்பாற்றிய முதியவர் சடலமாக மீட்கப்பட்டார். தொடர் மழையால் குளித்துறை சப்பாத்து பாலம் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் அவ்வழியாக சென்ற 2 சிறுவர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதனை கண்ட பீட்டர் என்பவர் தண்ணீரில் குதித்து அந்த சிறுவர்களை காப்பாற்றிய அதே வேளையில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு மாயமானார். அவரை தேடும் பணி 2 நாட்களாக நடந்த நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டது அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மழைநேர முன்னெச்சரிக்கைகளை விடியா ஸ்டாலின் அரசு முறையாக செய்யாததே இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான வடகவுஞ்சியில் மின் மாற்றியில் தீப்பற்றி மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கடந்த 3 நாட்களாக மின் மாற்றியில் அவ்வப்போது தீப்பற்றி மின்வெட்டு ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து மின் வாரியத்திற்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் ஆய்வு செய்யவில்லை என்று பாதிப்புக்குள்ளான கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். மின்மாற்றி முழுவதும் வெடித்து சிதறும் வரை விடிய அரசின் மின்வாரியம் வேடிக்கை மட்டும்தான் பார்க்குமா என அவர்கள் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதிகளில் சாலையோர கிணறுகள் மூடப்படாமல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். செம்மன்குடி சாலையின் வளைவு பகுதியில் 40 அடி ஆழமுடைய கிணறு ஒன்று எவ்வித தடுப்புகளுமின்றி அச்சுறுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் சாலையோரம் உள்ள கிணறுகளை மூட பலமுறை கோரிக்கை வைத்தும் விளம்பர மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் அதை சிறிதளவும் பொருட்படுத்தவில்லை என மக்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த ஊர்காவல் படை காவலருக்கு இழப்பீடு வழங்கக் கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேரணப்பட்டு காவல் நிலையத்தில் ஊர்காவல் படை காவலராக பணியாற்றி வந்த 35 வயதான ராஜேஷ் இரவு ரோந்து பணி முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பும்போது எதிரே வந்த வாகனம் நேருக்கு நேர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த நிலையில் ராஜேஷின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கக் கோரி அவரது உறவினர்கள் மசிகம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பேரணப்பட்டு ஆம்பூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை பகுதியில் தேர் திருவிழா நடத்தக் கோரி சார் ஆட்சியரை முற்றுகையிட்டு ஒரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாரியம்மன் கோவிலில் வருகின்ற 10ஆம் தேதி தேர் திருவிழா நடத்த திட்டமிடப்பட்டு இதற்கான காப்பு கட்டுதல் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்றது. தேர் திருவிழாவிற்கு மற்றொரு சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வேப்பந்தட்டை வட்டாட்சியர் மற்றும் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டதால் இரு சமூகத்தினரிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டது. அப்போது ஒரு தரப்பினர் தேர் திருவிழா நடத்த வலியுறுத்தி சார் ஆட்சியரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.